நல்ல வேளைங்க. நம்மலாம் வந்து வீட்ல 2வது புள்ளையா பொறந்துட்டோம். அதுக்கே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, 2வது குழந்தை பொறந்ததும், தாய் மடிய விட்டு தனியே தூங்குறதுல தொடங்குது அந்த முதல் பிள்ளையோட தியாகங்க. அப்படியே நம்ம அந்த பிள்ளைய தியாகியாவே வளர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, நம்மளே பாருங்களேன், வளருவாங்க. அதுக்கப்புறமா எது எது சாப்பாடாகட்டும், எந்த ஒரு விஷயமாகட்டும், "ஏய் இங்க பாருய்யா, உன் சின்ன தம்பி இருக்கான், சின்ன தங்கச்சி இருக்கா, அவளுக்கு குடியா, அவனுக்கு குடியான்னு" சொல்லிட்டு, எந்த ஒரு விஷயமுமே அந்த மூத்த பிள்ளைக்கு வந்து முழுமையா போய் சென்றடைஞ்சதே கிடையாதுங்க. ஸோ, அந்த மாரி நமக்கு மூத்தவங்க நம்மளுடைய அக்காவோ, அண்ணனோ அப்படி இருந்தாங்கன்னா, அவங்கள எப்பவுமே நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம நடத்துவோங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறமா கிரஹாம் பெல்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்களா? இதோ இப்ப நான் கையில வச்சு ஃபோன் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து என்ன சொல்றது? நமக்கு இனிஷியேட் பண்ணி வச்சவரே அவர் தாங்க. முதலா அ டெலிஃபோன கண்டுபிடிச்சவர் வந்து கிரஹாம் பெல் தான். ஓகேவா? அப்போ வந்து அன்னைக்கு உள்ள அந்த வெற்றி விழால வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வராங்க. அவர வந்து பார்த்துட்டு மக்கள் வந்து இன்டர்வியூ பண்றாங்க. "என்ன சார், அ அ நீங்க வந்து இது நீங்க இந்த ஃபோன கண்டுபிடிக்கலனா என்னவா இருந்திருக்கும்?" அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிரஹாம் பெல்ல பார்த்து. நம்ம ஆளு தான் நாலெட்ஜபிள் ஆச்சே, ஷார்ப் ஆச்சே. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? வியக்க வைக்கிற மாரி ஒரு பதில் சொல்றாருங்க. "யோவ்! நீ வேறயா, இத மட்டும் நான் கண்டுபிடிச்சு சப்மிட் பண்ணி இன்னைக்கு இந்த மாரி நான் கொண்டு வரல, தெரியப்படுத்தல அப்படின்னு சொன்னாக்கா, இதே வேலைய ஜெர்மனில ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான். அடுத்த 7வது நாள்ல அவன் சப்மிட் பண்றதுக்கு தயாரா இருக்கான்." இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நெனச்சிட்டு இருப்போம், இந்த புதுசா ஒரு கண்டுபிடிப்பு நம்ம தான் யோசிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லங்க. நம்மள மாரி லட்சக்கணக்கான பேர் இன்னைக்குள்ள காலகட்டத்தில அவன் அவன் நம்மள தாண்டி யோசிச்சு, நம்மள தாண்டி என்ன சொல்றோம், செஞ்சுக்கிட்டே இருக்கான். அதனால ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நம்ம உருவாக்கிக்கணும். அதனால நம்ம அதுக்காக முந்திக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முந்தி நம்ம போய் செய்றோமோ, அதில தாங்க மேட்டர்ஸு. அத விட்டுக்கிட்டு நம்ம பொறுமையா உட்காந்துக்கிட்டு, அன்னைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்த்துக்கலாம் தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் நம்ம முந்திக்கிட்டா நம்மளுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். லைஃப்லயே நம்ம வெற்றி அடைவோம்னு நான் இன்னைக்கு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.